ஹாய். நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷாக, இந்த மாதிரி ஒரு நேரான ஒரு பாதை தான் வந்து நம்மளோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி குடும்பம் நடத்தி நல்லா வந்து நம்ம வாழ்கிறது தான் வந்து ஒரு நேர்கோட்டில் போகிற ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கை. அதே இது வந்து என்றைக்கு வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து டீவியேட் ஆகிறோமோ, அது வந்து செக்ஸுவல் லைஃப்பாக இருக்கட்டும், இல்லை போதை பழக்கங்களாக இருக்கட்டும், லைஃப் நல்லாவே போயிட்டுருக்கும் மேரேஜ்லேருந்து. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது நீங்கள் செஞ்ச தவறாக கூட இருக்கலாம். அதனால் வர்ற பிரச்சனைகள் அப்படியே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒவ்வொரு பாட்டாக கலந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு தூக்கம் இல்லாத, அது வந்து நம்மளோட இன்னர் சைடு வாழ்க்கையிலும் சரி, அவுட்ரு சைடு நம்மளோட ப்ரொஃபஷ்னலும் சரி, ஏர்னிங்லேயும் சரி, வெல்த்லேயும் சரி, இதெல்லாம் வந்து சடனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ வாழ்க்கைங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். நீங்கள் வந்து நல்ல எண்ணங்களோட, நல்ல சிந்தனையோட, உங்களோட துணையை அன்பாக, உங்களோட மனைவியை நேசித்து சந்தோஷமாக, உங்களோட குழந்தைகளோட, உங்களோட பெற்றோர்களோட ஃபேமிலியாக வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு அருமையான வாழ்க்கை. இந்த மாதிரி அழகாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. அதே நேரம் நீங்கள் தவறான ஒன்றை யோசிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆன்லைனில் வந்து புக் பண்ணால் எனக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டரில் போனீங்கன்னா மசாஜ் பண்ணி போயிட்டு எனக்கு வந்து செக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. செக்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர், அதனால் நான் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் தேடி போகலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து நேரான வாழ்க்கை கிடையாது, நேர்மறையான வாழ்க்கை கிடையாது. நீங்கள் தவறான பாதையில் உங்களோட வாழ்க்கையை வந்து தவறாக வழி நடத்திட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். இதனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மாதிரி அழகான வாழ்க்கை கிடையாது, துன்பம் மட்டும்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் கேர்.